Taste the Daily. சென்னை பெசன்ட் நகரில் காதல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த தங்கையை சரமாரியாக வெட்டிய அண்ணனை போலீசார் கைது செய்தனர். பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி சர்ச் ரோடு பகுதியைச் சேர்ந்த அற்புதம் என்பவர் தனது அண்ணன் மகள் மாலா மற்றும் அவரது கணவர் உயிரிழந்த நிலையில் இவர்களது மகளை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் அற்புதத்தின் மற்றொரு அண்ணன் கபாலி என்பவரின் மகன் கிஷோர் அற்புதம் வளர்த்து வரும் தனது அக்காள் மகளை காதலித்து வந்துள்ளார். இது அற்புதத்திற்கு தெரிய வந்ததை அடுத்து அவரும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவர்களது காதலுக்கு கபாலி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் இவர்களது காதலுக்கு சம்மதம் தெரிவித்த தனது தங்கையான அற்புதத்தை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கபாலியை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இலங்கை அரசை கண்டித்தும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் மருத்துவ மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டினார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளம்நிலை நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளது. இதற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். மேலும் ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற நடைமுறைதான் இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திடீரென்று ஒன்றிய அரசாங்கம் இந்த தேர்வை ரத்து செய்திருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதேபோல மருத்துவர்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இதற்கு முழுமையான தார்மீக பொறுப்பை ஒன்றிய மோடி அரசு ஏற்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற நீட் யூஜி, அதாவது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் மிகப்பெரிய மோசடிகள் நடைபெற்றது. அதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு தான். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பெட்ரோலிய நிறுவனம் எண்ணெய் குழாய் அமைக்கும் திட்டத்தை சாலை ஓரமாக அமைக்க கோரி விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் இருகூர் முதல் கரூர் வரை அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் குழாயை தோண்டி சாலை ஓரமாக அமைக்க வேண்டும், தற்போது இரண்டாவதாக அமைக்கப்பட உள்ள எண்ணெய் குழாய் திட்டத்தையும் சாலையோரமாக அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தினர். புரட்சி தலைவி ஆட்சியில் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விடியா திமுக ஆட்சியில் செயல்படுத்த தீவிரம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் தன்னுடைய தவறை உணர்ந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு பறித்த விவசாயியுடைய நில உரிமை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். புதிதாக செயல்படுத்த இருக்கிற திட்டத்தையும் பழைய திட்டத்தையும் சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் எந்த நிலையிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் எங்குமே நாங்கள் செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் இன்று விவசாயிகள் கூட்டத்தில் நடந்த தீர்மானத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்தோம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே அரசு பேருந்து பாதி வழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அரசு பேருந்துகளில் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாலும் அடிக்கடி பழுதாகி நிற்பதாலும் அரசு பேருந்தில் பயணிக்கவே பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் புளியங்குடி பேருந்து நிலையத்திலிருந்து சுரண்டை, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 43C என்ற அரசு பேருந்து புளியங்குடி பேருந்து நிலையத்தை தாண்டி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பழுதாகி பாதியிலேயே நின்றது. இதனால் பாதியிலேயே பேருந்திலிருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் கடும் அவதி அடைந்தனர். விடியா திமுக அரசு பேருந்தை முறையாக பராமரிக்காமல் தகரட்டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே அச்சப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. இறங்கடா போ. இறங்க வேமா தள்ளு போ. தள்ளு வாங்கி. தள்ளு 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 தள்ளு. தள்ளு 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 தள்ளு. தள்ளு 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 தள்ளு. தள்ளு 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 தள்ளு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மாதேஷின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை பலர் உயிரிழந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன், விஜயா, தாமோதரன், சின்னத்துரை, ஜோசப் ராஜா ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கள்ளச்சாராய வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் மாதேஷ் என்பவரது புகைப்படம் தற்போது கிடைத்துள்ளது. மேலும் மாதேஷிடமிருந்தே மெத்தனால், ஜோசப் ராஜா மற்றும் சின்னத்துரை ஆகியோருக்கு வழங்கப்பட்டதென போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் அவரது புகைப்படம் கிடைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியலூர் கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்று மாயமான 7 போலீசார் பத்திரமாக திரும்பினர்.
கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற திருச்சி பட்டாலியன் போலீசார் 7 பேர் மாயமானதாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதியில் வழிமாறி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் சக காவலர்கள் வனப்பகுதியில் தேடி வந்த நிலையில் மாயமானதாக கூறப்பட்ட 7 போலீசாரும் பத்திரமாக மீண்டும் திரும்பினர். அவர்களிடம் விசாரித்ததில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு திரும்பியதால் தாமதமானதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் கள்ளசாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைத்தால் கைது செய்வோம் என போலீசார் மிரட்டல் விடுத்தது ஜனநாயக உரிமையை பறிக்கும் செயல் என மக்கள் விமர்சித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து சேலத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியினர் மேற்கொண்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த மாநகர காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் கட்சி கொடி மற்றும் பேனர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் மேடை அமைக்க கூடாது என்றும் அதிமுகவினருக்கு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.